யாமர் இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட ஒற்றுமை, கணவன் மனைவியோட ஒற்றுமைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற இந்த பதிவை நம்ம இப்போ போட்டிருக்கோம். என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வெள்ளிக்கிழமையில நம்ம புத்துக்கு பக்கத்துல அந்த சர்ப்பங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஆண் பெண் சர்ப்பம் ரெண்டும் இணைந்த மாதிரி பின்னிக்கிட்ட மாதிரி ஒரு சர்ப்பம் இருக்கும். அந்த பின்னிண்டா மாதிரி இருக்க சர்ப்பத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 10 to 12 அந்த ராவுகால நேரத்துல நெய் தீபம் போட்டு வழிபட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் கணவன்மணியோட ஒற்றுமை மேலோங்கும். அது மட்டுமின்றி வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்யலாம். வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனையும் செய்து வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஒற்றுமை மேலோங்கும், இருக்கிற சின்ன சின்ன சச்சரவுகள் நீங்கும். மூணாவது ஒரு ஆப்ஷன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ண பால் வாங்கி தரலாம். இல்ல உங்க வீட்டிலே சிவனோட லிங்கம் நீங்க வச்சிருக்கீங்க, சின்னதா லிங்கம் வச்சிருக்கீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு தினசரியே பால் அபிஷேகம் பண்ணலாம். தினசரி நீங்க பால் அபிஷேகம் பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்ல, அந்த வீட்டுல சகல சௌபாகியமும் கிடைக்கும். இது நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.